வணக்கம் நேயர்களே, ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எம்பெருமானோட ஆசீர்வாதம். இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை 14/4/2025 தமிழ் மாத பிறப்பு சித்திரை. அற்புதமான நாள். நம்ம முன்னோர்களை சாதாரணமாக நினைக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு சூரியன் உச்சம் பெறாரு மேஷத்துல. இல்லை, அதை மாற்றணும்னு நினச்சாங்க. அது அப்படி எப்படி மாற்ற முடியாது. சித்திரை உச்சம் பெறுவார் சூரியன். அப்படியே பரிகாரம் செய்கிறது எல்லாமே இந்த நேரத்தில் போய் பண்ணணும். எல்லாம் எனக்கிட்ட வரவங்க எல்லாருக்கும் அந்த சித்திரை தான் எழுதணும். ஏப்ரல் 15 to மே 15 எழுதணும். அதில் போய் ஸ்கூல் லீவ் இருக்கும். ஒரு மாதம் முன்னாடி வந்தேன்னா நான் எழுதி கொடுத்துருவேன், டேட் கிடைக்கும், லீவ் போட்டுக்கலாம். அருமையாக போய் 2-3 நாள் போய் என்ஜாய் பண்ண அந்த பணம் ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு உதாரணம் சொல்லுவேன், பப்ளிக்கில் சொல்லக்கூடாது, நேரில் வரும்போது சொல்கிறேன். சில சமுதாயத்தை சார்ந்தவங்க அதை கரெக்டாக பண்ணி எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் வாழ்ந்துனுக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தயவு செய்து என்கிட்ட ஃபோன்லேயாவது கேளுங்க. நான் சொல்கிறேன், ஒரு ரவுண்ட் அப்படி போயிட்டு வாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இல்லையா விட்டுருங்க. நான் எதுவுமே யாரையும் கேட்காதீங்க. இந்த ஏப்ரல் 15 மே 15 போய் நேராக குலதெய்வத்தை ஒரு வாட்டி, இஷ்ட தெய்வம் உங்களுக்கு முருகரை பிடிக்குமா திருச்செந்தூர், பெருமாளை பிடிக்குமா திருப்பதி, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்த வருஷம் அருமையாக இருக்கும். தமிழ் கடவுள் முருகனை நீங்கள் வணங்கணும். நமக்கு வருஷப்பிறப்பு, அரசு விடுமுறை இன்னைக்கு. அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6:30 to 7:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 to 10:30, மாலை 7:30 to 8:30. ராகு காலம் பார்த்தீங்கன்னா 7:30 to 9, யமகண்டம் 10:30 to 12. குளிகை பார்த்தீங்கன்னா 1:30 to 3. சூரிய உதயம் 6:04. இந்த மாதம் எண்டுக்குள்ளே பாருங்கள், சூரியன் 5:15 போவார். இப்போல்லாம் வெயில் உத்ர தாண்டவம் ஆடும். திதி பார்த்தீங்கன்னா காலையில் 8:10 வரைக்கும் பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இரவு 11:36 வரைக்கும் சுவாதி, பாம்பு நட்சத்திரம், பின்பு விசாகம். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மீனராசி. இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும். ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, நற்செயல் செய்யக்கூடியவங்க. நல்லது செய்யணும்னா கூட ஒரு யோகம் வேணுங்க, போய் செஞ்சு பாருங்க, அதுதான் தெரியும். இன்னைக்கு மேஷம் நற்செயல் செய்யக்கூடிய ஒரு நாள். நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு கை கூடும், அவங்களுக்கு செய்வாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு காரியத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அது விருத்தி அடையும். மிதுன ராசி நேயர்களுக்கு நலம் தரக்கூடிய ஒரு நாள். உடல் ரீதியான உபாதைகள் எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகும். கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் ஜெயம் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்கள் இறக்கப்படுவார்கள். சிம்ம ராசி என்று தெரிந்தால் போய் வேலையை சாதிச்சுக்கோங்க. கன்னி ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாந்தம் நிறைந்த ஒரு நாள். துலாம் ராசிக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள். விருச்சிக ராசிக்கு தொல்லைகள் நிறைந்த ஒரு நாள். எல்லாருக்கிட்ட இருந்தும் கொஞ்சம் விலகியே இருங்க நீ விருச்சிக ராசிக்காரர்கள். தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண வரவு, நல்ல செய்தி, நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி, இதெல்லாம் இன்னைக்கு வரும். மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நஷ்டம் தரக்கூடிய ஒரு நாள். ஸ்பெக்குலேஷனில் இருக்கிறவங்க தயவு செய்து அதிலெல்லாம் போகக்கூடாது. கும்பராசி நேயர்கள் சற்று சிரமம் பெற்று எல்லா விஷயங்களும் அடைய வேண்டும். அதனால் முடிஞ்சால் ரொம்ப போராடாதீங்க, எளிமையாக அப்படி தெரிஞ்சு வெளில வாங்க. மீனராசி நேயர்களுக்கு உடல் ரீதியான நலம் இன்றைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி வரைக்கும் கௌலவம், பின்பு 9 மணி வரைக்கும் தைத்துளம், பின்பு கரிசை. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.